என் பேர் ரவிக்குமார், ஆர்ஆர் டெவலப்பர்ஸ் மேனேஜிங் டைரக்டர். இன்னைக்கு சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயில்பாளையம் சக்தி ரோடு பார்த்தீங்கன்னா, கோயில்பாளையம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரியமலை பிரிவு. அந்த அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய பிளாஸ் லான்ச்சிங் பண்ணிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் வந்தாரா. இன்னைக்கு விசிட் வர எல்லா கிளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெள்ளிக்கிழமை வந்து சில்லறைக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா, புக்கிங் பண்ணி கிரையம் பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோ கோல்டு கிலோ வந்து நம்ம ஆஃபராக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க, லேண்டோட காஸ்ட் வந்து செட்டு 10 ஒரு 12 லட்சம் 13 லட்சம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சக்தி என்ன சொல்லிட்டு வந்து நீங்க என்கொயரி பண்ணிக்கிங்க. சக்தி ரோட்ல பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியிலிருந்து 500 ரூபாய்க்கு என்கொயரி பண்ணீங்க. என்எஸ்பி ரோட் வந்து வாக்கப் டிஸ்டன்ஸ்ல ப்ராஜெக்ட் லேண்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மினிமம் 10 லட்சம் 12 லட்சம் போயிட்டு இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அந்த ரெராப்போட 75 லேக்ஸ் 7,75,000 இன்னைக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். பேஸ் 1 பேஸ் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பேஸ் சைட் லான்ச்சிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருக்கிறதுக்கு என்ன தேவையோ பண்ண போறோம் அப்படி இல்லை, அப்படி பண்ணி வச்சிருக்கோம். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் ஆர்ட்ஸ் பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காம்பவுண்ட் வால் உள்ள 33 ரோடு 30 ஃபீட் ரோடு ட்ரைனேஜ் உள்ள 3 சில்ட்ரன்ஸ் பார்க். அந்த 3 சில்ட்ரன்ஸ் பார்க்ல ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ ஒரு செலிப்ரேட் ஃபங்க்ஷனோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள திருப்பி சீப்ளைன் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்க இனத்துக்கு அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்தி என்எஸ் ரோட்ல நீங்க பஸ் விட்டு இறங்கி வாக்கப் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட். இது காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா காலேஜ், இன்ஃபோ காலேஜ், எஸ்என்எஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜ் வந்து ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஸ்கூல் இருக்கு, கேஎம்டி ஸ்கூல் இருக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஆர்ஜே நாப்பர் ஸ்கூல் இருக்கு, இன்னும் ஸ்கூல்ஸ் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு. சரி ஓகே சார், எனக்கு எல்லாமே ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்க அப்பா இல்ல தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பீப்புள்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல். நான் சின்ன ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 50-100 ஹாஸ்பிட்டல் இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கும்பரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா குகன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆடி 50% கம்ப்ளீட் பண்ணாங்க, ஒர்க் போயிட்டு இந்த மாதிரி இருக்கு. சார் ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார், எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும், நான் ஐடியில் ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு வரப்போ ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலப்பட்டி மெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பட்டி ஐடி பார்க் எஸ்பி டெப் இருக்கு, சரணம்பட்டியில் பார்த்தீங்கன்னா அது ஐடி பார்க் இருக்கு, காக்னிஸ் எல்லாமே இருக்கு, அவங்க ஹோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் வந்து மினிமம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க ரீச் ஆகலாம். நீங்க லேண்டும் பார்த்தீங்கன்னா நீங்க சரி சார் நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். என்னென்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால நான் இதே பேஸ் ஒன்னு பார்த்தீங்கன்னா செண்டு 5.5 lakhs 5,50,000 கொடுத்து இன்னைக்கு விசாரிச்சுங்க செண்டு 9 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. அதே வந்து பேஸ் 2 சைட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6.5 லட்சம் கொடுத்துட்டீங்க. ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா செண்டு 7.5 லட்சம் போகும். அதே வந்து பேஸ் 3 சைட் பார்த்தீங்கன்னா செண்டு 7.5 லட்சம் கொடுத்துட்டீங்க. ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, செண்டு கண்டிப்பா 10 லட்சம் போல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் ஒரு குடியிருக்காக எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 101 சைட். அந்த 101 சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புக்கிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 சைட் புக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் சைட் பிரீமியம் சைட்லாம் அவைலபிளா இருக்கு. நான் இன்னும் சொல்லுங்க, இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஆஃபர், இந்த ஒரு நாள் ஆஃபர் கிடையாது, 10 days ஆஃபர். 10 லட்ச ரூபா மார்க்கெட்டு ஒரு சென்ட் வந்து 7.75 lakhs வந்து டிடிசிபி அந்த ரெராப்ல கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல வர என்ன மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க லீகல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லீகல் பிரச்சனை கிடையாது. நம்ம பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இடம் வாங்காம நீங்க வேற எங்கேயாவது இடம் வாங்கினா டாக்குமெண்ட் ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்தா டாக்குமெண்ட் லீகல் ஓப்பனிங் தருவாங்க, பேரண்ட் டாக்குமெண்ட் தருவாங்க. அதை வாங்கி கொண்டு போய் ஒரு லாயர்கிட்ட ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 5,000 10,000 கொடுத்தீங்கன்னா அவர் வந்து லீகல் பார்த்துட்டு நீங்க வாங்க வேணாம் சொல்லுவாரு. கண்டிப்பா லீகல் ஓப்பனிங் பார்த்துட்டு கண்டிப்பா வாங்க, நம்ம இல்லைங்க, நீங்க வேற எங்க இடம் வேணாலும் கண்டிப்பா பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பையர் அந்த செல்லர் ஒரு ரீசேல் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசேல் பண்றீங்க அப்படின்னு நாளைக்கு வந்து ஒரு கிளைம் பை வாங்குறது அவர் ரீசேல் கண்டிப்பா கொண்டு போய் ஒரு லாயர்ட்ட கொடுப்பாரு. சரி இந்த பேப்பர்ல அந்த பேப்பர்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுவீங்க. கான்டாக்ட் பண்ண ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, நான் என்ன எங்க தெரியாது. அதே என்னன்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து லேண்ட் வாங்கிங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன் நான். ஏன்னா கஷ்டப்படுற காசு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற காசு. நாளைக்கு வந்து நாளைக்கு லீகல் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, அதுக்காக வந்து நான் சொல்லிடுறேன். பண்ணுங்க, நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க, எனி டைம் அவைலபிள் தான் இருப்பாங்க. ஏதாவது டீட்டெயில் கண்டிப்பா கூப்பிடுங்க, நம்பர் கூப்பிடுங்க, கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்.